பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 19வது நாள் உபவாச ஜெபத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளை, சில முக்கியமான விஷயங்களை, தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் நல்லவர், ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிற வேத பகுதிகள் சங்கீதம் 1 முதல் 30ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தில் மொத்தம் 150 சங்கீதம் இருக்கிறது. அனைத்தும் தாவீது பாடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 73 சங்கீதம் தாவீது பாடியது. மீதி ஒன்று மோசேவும், சாலமோன் 2, ஆகாப் 12, ஏமன் 1, ஈத்தன் 1, கோரா 10, பெயர் தெரியாதவர்கள் 50 சங்கீதம் பாடியுள்ளார்கள். அடுத்தது, சபையில் நிலை நிற்பவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் நிலை நிற்பாங்க. பாவிகள் சபையில் நிலை நிற்பதில்லை என்று சங்கீதம் 1:5 சொல்லுகிறது. அடுத்ததாக, இயேசு உயிர்த்தெழுவார் என்பதற்கான தீர்க்க தரிசன வசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்போஸ்தலர் நடவடிக்கை 13, 32, 33 வசனங்கள் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாரை அழைத்து தமக்காக தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். யாருக்கு நரகம் அப்படின்னா சங்கீதம் 9:17 சொல்லுது, துன்மார்க்கனு தேவனை மறக்கிறவர்களுக்கும் நரகம். கர்த்தர் நீதிமானை சோதிப்பாரா அப்படின்னா சங்கீதம் 11:5 பாருங்க, கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிப்பவர் இல்லை. யாக்கோப்பு 1:13 சொல்லுகிறது. சங்கீதம் 11:5 தமிழ் மொழிபெயர்ப்பு சோதனை என்று உள்ளது. ஆனால் நீதிமான்களை, சோதனை அல்ல, நீதிமான்களை பரீட்சை பார்க்கிறார் என்ற பொருளில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்பவர் யார்? சங்கீதம் 14:1 சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவன் எப்படி இருப்பான்? உத்தமமாய் நடந்து நீதியை செய்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். புறங்கூற மாட்டான், தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்க மாட்டான், ஆகாதவனாய் பாராதவன், கர்த்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவான், கஷ்டம் வந்தாலும் சொல்லில் உறுதியாய் இருப்பான், வட்டிக்கு கொடாதவன், பரிதானம் வாங்காதவன். சங்கீதம் 15 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தெய்வங்களின் பெயர்களை வைக்கலாமா? சங்கீதம் 16:4 சொல்லுது, வைக்கக்கூடாது. வேற எந்த பெயரும் வைக்கலாம், ஆனால் அந்நிய தெய்வத்துடைய பெயர் வைக்கக்கூடாது. ஜீவ மார்க்கம் எது? அதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மார்க்கம். எபிரேயர் 10:19-20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பாதாளம் போனாரா? அது போனதுக்கு தீர்க்க தரிசன வசனம் உண்டா அப்படின்னா சங்கீதம் 16:10 சொல்லப்பட்டிருக்கு, உண்டு. நமக்கு மேன்மை எது? சங்கீதம் 20:7, குதிரையும் ரதம் அல்ல, அதாவது பணமும் படையும் அல்ல, தேவன் நாமமே நமக்கு மேன்மை. இயேசு என்னென்ன மெய்ப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 10:11 நல்ல மெய்ப்பர் என்றும், சங்கீதம் 22:28 சொல்லுது. அடுத்தது பெரிய மெய்ப்பர் என்று சங்கீதம் 23:1, எபிரேயர் 13:20, தலைமை மெய்ப்பர் என்றும் சங்கீதம் 24 9-10 வசனங்களிலும், 1 பேதுரு புஸ்தகம் 5:4 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தன் 2ஆம் வருகையிலே எப்படி வருவார்?
சங்கீதம் 24:9-10 சொல்லுது. ராஜாதி ராஜாவாய் இறுதி நியாய தீர்ப்பு தருகிறவராய் வருவார் என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து வேதத்தை வாசிங்கள், தியானிங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.